ஹே அலமதி சார் நம்ம பார்க்க போகுது ஹைவன் கோட்லின் மேங் ஹேவல்ல சீசன் 2ல எபிசோட் 9 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். போன எபிசோட் பார்த்து இந்த பேசுறவங்க அப்புறம் கருவம் நல்லா எப்படியும் அது மட்டும் நம்ம சேனல் சவர் பண்ணிருக்க சில பேர் நம்ம சவுட் அவுட் இல்லாம மைண்ட் டீரன் மரி ப்ரோ, அதுக்கப்புறம் எஸ் மரன் ப்ரோ, டோபி ப்ரோ, இங்க 3 பேரை இன்னைக்கு நம்ம சொல்லிருக்கேன். அடுத்த வேலை இன்னும் மிச்சம் இருக்கலாம் பார்க்கலாம். சரி நம்ம இப்ப எபிசோட் போகலாம். எபிசோட் அப்படின்னா நம்ம ஹீரோவும் நல்ல பிளான் போட்டுருக்கா தெரியுமா. இப்ப டாம் அண்ட் ஜெரி கேம் வந்திருக்க ஃபர்ஸ்ட் என் கூட இருக்க மட்டும் பழகி இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு விட்டு போயிருக்கா. இதனால நிச்சயமா பற்றி நான் ஃபீல் பண்ண நினைச்சிருக்கா. என்ன மைண்ட் கேம்ல இருந்திருக்கா. ஆனா இது தெரிஞ்சாலும் கூட எனக்கு இன்னும் மன பாசமா இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்து என் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன். அதனால நான் போயிட்டு என் பேரண்ட்ஸ் பார்க்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கிளம்பி ஆகணும். அவங்க ஊருக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்க வந்திருக்க ஹீரோவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து இவ்வளவு சோம்பேத்தனமா இருக்கு. இது காரணம் நான் கொஞ்ச நாளா லக்ஸுரியஸா வந்துடுறேன். நான் நினைச்சேன் ரோஸ் ஐஸ் கொண்டு வரலாம். ரோஸ் ஐஸ் கொண்டு வந்துட்டா இங்க இருக்காங்க அம்மா அப்பா இப்ப தம்பி ஏதோ சம்பாதிச்சேன்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அது நான் என்ன பதில் சொல்லிட்டு நான் கொண்டு வராம இருக்கேன். சின்ன நீதான சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னோட எலிமெண்டரி கிளாஸ்மேட் ஆச்சுன்னு சொல்லி ஹீரோவும் என்னப்பா ரொம்ப காலம் படிச்சிருக்கேன். யாரோ படிப்புல முன்னிச்சு போச்சு. அதுக்காக ஊருக்கு வந்ததுக்கு ஹீரோவும் இல்ல நானும் படிச்சுட்டு இருக்கேன் மட்டும் வீட்டுக்கு ஹாலிடேக்கு வந்திருக்கேன் சொல்லி சொல்ல போறியே. சரி கால உன்னோட வீட்லயே விட்டு சொல்ல ஹீரோ இது ஒன்னும் காரா இது ரொம்ப லக்ஸுரியஸா இருக்கே. ஆமாப்பா ஏன் காரம்பா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வருஷம் ஸ்வீப்பக்கோட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லைஃப் பாஃப்லாம் விட்டு காட்டுன்னு காசு வைக்கிற அதிகமா இருப்பான். எப்படி பட்டினா என்ன புடிச்சு சொல்லிட்டோம். ஆமா பிரதர் நீ ரொம்ப மாசு பிரதர் சொல்ல ஹீரோ சொல்ல. அதுக்கப்புறம் ஆமாமா என்ன தாத்தா சொன்னாரு நீ என்னோட பெட்டர். ஆனா நான் இப்ப பத்தியா யார் ஃபர்ஸ்டா சக்சஸா இருக்கேன் வாழ்க்கையில சொல்லி அவனும் சொல்லி ஒரு பெரிய பொண்ணு நினைக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ இது அந்த பொண்ணு இன்னும் இவ்வளவு தான் சொல்லி ஹீரோ மனசு நினைச்சிருக்க போறீங்க. ஆமாப்பா இவங்க டங்கோட பொண்ணு வாங்க இவங்க வர ரொம்ப அழுகாயிட்டே போறாங்க. ஏன் இவங்க அழுக்கு முன்னாடி சிட்டில இருக்கக்கூடிய பொண்ணுங்களாம் ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன கேர்ள் ஃபிரெண்ட் ஆக போறாங்க சரியா அவனு சொல்ல சென்யூவான் திருப்பி வந்துட்டீங்க. அது மட்டும் நீங்க ரொம்ப வந்துட்டீங்க. நீங்க ரொம்ப அழுக கூட ஆயிருக்கீங்க சொல்லி அவங்க சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோவும் சும்மா பெரியவங்க சொன்னாங்க பொண்ணுங்க ஒரு வயசுல வந்து ரொம்ப அழகாயிடுவாங்க. அதே மட்டும் இப்பயும் வாங்க ரொம்ப அழகாயிட்டாங்க. முன்ன எந்த வருஷம் ஹீரோவும் அது மட்டும் இவங்க மனசு ரொம்ப பியூரான நேச்சரான ஹீரோ வரைக்கும் கூட போன மீட் பண்ண கையா சொல்ல ஹீரோ இறங்கிட்டு வாங்க நீ முன்னெந்தரம் ரொம்ப வந்துட்ட போல நீ என்ன ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோ கேட்கிறான். சின்ன ஏற்கனவே ஹைஸ்கூல் முடிச்சிட்டேன். அதனால என் மட்டும் தள்ளி கொடுக்காதீங்க. அது மட்டும் என் ஹோம் ஒர்க்கே இல்லை நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன் சொல்லி அவங்க சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வாங்க நீ வர ரொம்ப அழகாயிட்டே போயிட்டே இருக்க. நீ வேணுமா என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன் வண்டி என் கூட ஜாலியாக வாழ. அது மட்டும் இல்லாம படிக்கல ரொம்ப வேஸ்ட் ஆகுது என்ன ஒரு பாயிண்ட் இருக்கு. நீ என் கூட லைஃப் ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்கும் சொல்லி அவங்க சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது மட்டும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்க ரொம்ப குண்டா இருக்க சொல்ல போறேன் வேணுமா நான் வேணும் வெயிட்டை நான் குறைச்சிக்கிறேன். நீங்க ரொம்ப வயசான ஒரு சொல்லி அவங்க சொல்ல போற நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோக்கு லேஸ் பாண்டிங் ஆக போற நம்ம ஹீரோக்கு ஃபெயில் வரையான அவங்க ஏற்கனவே நம்ம ஹீரோ லெவலில் இருக்கனால அவங்க ஏற்கனவே ஃபேவரபிலிட்டி பாயிண்ட் ஏற்கனவே அதிகமா இருக்கனால நம்ம ஹீரோட பாண்டிங் ஃபெயில்டுன்னு வர. அது மட்டும் இல்லாம சிஸ்டம் அப்பியரன்ஸுக்கு 9.5 ரேட்டிங் தர. அதை பண்ண நம்ம ஹீரோவும் ஏன்னா பாண்டிங் ஃபெயில் ஆயிடுச்சா நான் இது இப்படி நடக்கும் நினைச்சுக்கிற பக்கல. அது மட்டும் சிஸ்டம் ஏன் இவங்களோட அப்பியரன்ஸ் ரேட்டிங் ரொம்பவும் அதிகமா வச்சிருக்கு. ஃபேவரபிலிட்டி பாயிண்ட் அதிகமா இருந்ததுனால தானே என்னால பாண்ட் பண்ண முடியல. ஆனா எனக்கு அப்படி எப்படி குறைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அல்ல ப்ரோடான்ஸ் நம்ம ஹீரோவும் வாங்க ஏன் இப்படி பேசுற. அது மட்டும் இல்லாம இவர் உன் லைஃபை காப்பாடான்னு இவ்வளவு பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கப்பறம் நீ இப்படி பேச மனசு புண்பாடா. அது மட்டும் இல்லாம படிக்கல என்ன பாயிண்ட் இருக்கு இங்க பாத்தியா. இவர் ஒரு லக்ஸரியஸான கார் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவ உன வாழ்க்கை நல்லா பாத்துக்குவாரு. இப்படி ஒரு வில்லேஜுக்கெல்லாம் வாழ்ந்துட்டீங்கன்னா சாரிக்கப்புறம் சொல்ல ஹீரோ கேட்கறப்பட்டா இப்ப நீ சொல்ல கருத்துனா சின்ன. அது மட்டும் இல்லாம நான் என்ன மனசுல நினைக்கிறோம் அதை அப்படியே நீ சொல்லிருக்க பத்தியா. நீதானே நல்ல பிரதர் நீதானே நல்ல பிரதர்ன்னு சொல்லி அவனும் சொல்ல சின்னவன் இவ்வளவு கிழமை வெளியில போயிட்டு அவனோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் அவன் அதிகம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப ஹையா நடந்திருக்கான். அதுக்கான அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அது மட்டும் இல்லாம இவன் என்னையே ஒரு பிக் பிரதர்னு கூப்பிடறான்னு சொல்லி அவரும் நினைச்சிருக்க அப்புறம் சின்னவனையும் எனக்கு ஒன்னு பிடிக்கல சொல்லி அவங்களும் சொல்லி போறாங்க. பாயிண்ட் குறைய நம்ம ஹீரோக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ போஸ்ட் கொடுத்துருக்க அப்படியே நானும் பார்க்க மாட்டேன் சொல்லி அவங்களும் ஓடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிருவாங்க எனக்கு பாண்டிங் ஆகும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்க அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்த ஹீரோ அம்மா அப்பா இருக்கீங்க கூட்டிருக்க அப்படி இன்னும் யாருமே காணதுக்கு அப்புறம் தம்பி சின்ன இங்க வாப்பான்னு சொல்லி பாட்டி கூப்பிடுறாங்க. பாட்டி என்ன ஆச்சு யாருமே இல்லை கேட்கப்பற தம்பி கொஞ்ச நாளைக்கு வீட்டு பக்கம் வராருப்பான் ஏன்னா ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கான் சொல்ல போறோம். ஹீரோ என்ன வேணும் பிரச்சனை சப்போஸ் எங்க வீட்டை ஏதாச்சும் அழிக்க போறாங்களா வில்லேஜுக்காரங்க சொல்ல போற. தம்பி வீட்டை அழிக்க போறாங்களா யாரும் அப்படி சொன்னா அப்படி உங்ககிட்ட இதுக்கு அதிகமா பணம் பார்க்க கூடாங்கிறது. ஓனர் அப்பாவும் வாங்க ஒரு அம்மாவும் 2 பேரும் ஓடி போயிட்டாங்கப்பா. அதனாலே அவங்க அம்மா கோவப்பட்டுட்டு அவங்க அப்பாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. உனக்கு தெரியுமா ஒன்னு அப்பாவும் வாங்குற அம்மா டாங்க சின்ன வயசுலயே லவ் பண்ணிட்டே வந்தாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நம்ம ஹீரோ அப்பாவும் அப்பயே ரொம்ப ஆசைமா இருக்காரு. அங்க இருந்தா ஹீரோ இந்த அழகும் வந்திருக்கு. உங்க அப்பா ரொம்ப ஏழ்மையா இருந்தனால அவங்களோட ஃபேமிலி அவங்க அப்பாவை ஏத்துக்கல. அதனால அவங்க இன்னும் அங்கிளுக்கு அவங்க கட்டிகள் வந்தாங்க சொல்லி சொல்ல போற. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை போனுச்சு. ஆனா அந்த குழந்தை அவங்க அவரை போல தெரியாம அவங்க அப்பா பிறந்தனால நிறைய வருந்திங்க படம் வந்துச்சு. அதுக்கு
அதுக்கப்புறம் அவரும் இது என் பொண்ணா இருக்கான்னு சொல்லி அவன் மனசே ரொம்ப மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் விஷயம் கேள்விப்பட்டேன் பாருன்னு அவரும் அவர் பொண்ணு டிஎன் டெஸ்ட் பார்த்தான். ஆள் தெரிஞ்சா அவன் அப்பா அது அவரோட பொண்ணுல தெரிஞ்சான். அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே உங்க அப்பாவும் தாங்க ஓடி போயிட்டாங்க. இதுலயே வாங்க உங்க அப்பா பொண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லப்படும் ஹீரோவும் தகப்பா இந்த விஷயம் கேயா ஓடி போன சொல்லும் ஹீரோவும் அதோட வாங்கினோம் தங்கச்சியா சொல்லி ஹீரோவும் நம்ம ஹீரோ வச்சிருக்கப்பா என்ன தம்பி வச்சிருக்கேன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் அப்பன்னு நான் தங்கச்சி கூட பானிக் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப என்னடா பண்ணிட்டோம் முட்டா பையன் சொல்லும் ஹீரோவும் அடிச்சிருக்க பார்த்து அவங்களும் நம்ம அப்பா ஓடி போனதுக்காக அடிச்சுட்டான் சொல்லி தம்பி இருக்கேன் கவலைப்பட போயிடலாம் உன் பிரச்சனை சொல்லி அவங்க பாட்டி சம்பளம் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ. சரி பாட்டி எனக்கு ஒரு வேலை இருக்கா நான் போயிட்டு சொல்லி நம்ம ஹீரோ போவ தம்பி ஏதோ தப்பா பண்ணிடுறாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போறே நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் வாங்கின தங்கச்சின்னு அப்புறம் நான் தான் அவன் சேஃப்டியா பாத்துக்கணும் அதனால எப்படி இருக்கான் பாத்துட்டு சொல்லி கிளம்பிட்டு ஐயோ வாங்க காமிச்சா அவங்களும் சின்ன ரொம்ப மாட்டான் சொல்லி புலம்பிட்டு இருக்க போறேன். கரெக்டா அங்க அப்பா வந்துடுற அப்பாவும் என்ன இங்க இப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். அப்பா நீங்க திருப்பி குடிச்சிட்டு கேட்க போறேன் யார் இவன் அப்பா நான் அப்பாவே இல்ல சொல்லி அவன் அடிக்க போறேன். நம்ம ஹீரோ பண்ண சொல்ல டேய் சிந்தியோ நீ வந்துட்டான்னு சொல்லி என் அப்பா நினைச்சிட்டு ஆட போறேன் என்ன சொல்லி நிக்க போறேன். அவரும் அறுவா எடுத்துருவப்ப நம்ம ஹீரோவும் இதை சோம்பேத்தம் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இதை வச்சு ஒன்னும் பிடிக்க முடியாது. நம்ம ஹீரோ கையை பிடிச்சி ஒரு லாக்க போட்டு அங்கிள் உங்களுக்கு என்ன ஆச்சு நான் ஒன்னும் ஜியான் மீன் இல்ல நான் ஒரு பையன் சின்ன கோன்னு சொல்ல போறேன். நீ சின்ன என்ன நான் ஒன்னையும் கொள்ளணும் அப்பையும் கொள்ளணும் குடும்பத்தை அழிச்சு போடணும்னு சொல்லி அவன் சொல்ல போன ஹீரோவும் நான் இதே வேலை தங்கணும்னு பேசுனா நிச்சயமா உங்களுக்கு இங்க சம்மடி கட்டிருப்பேன் ஆனா என் அப்பா பண்ண விட்டு வேலை இருக்குன்னு சொல்லி அப்படி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். சரி நான் உங்களை இப்ப விடுறேன் ஆனா நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாம இருக்கணும்னு சொல்லி மீறி சொல்லிட்டு சரி உறப்பு கொண்டு வரேன் சொல்லி வாங்கிட்ட சொல்ல வாங்க சரி சொல்ல போறேன். ஏன்னா இங்க என்ன பணம் காமிச்சிருக்கேன் உங்க போங்கடா சொல்லி ஹீரோ துரத்தி விட்டு அங்க போறேன் சின்ன பாட்டை மட்டும் மீனிச்சு சொல்லி அவங்க சொல்லி போறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கிள் நீங்க இப்ப அம்டி ஆயிட்டீங்கன்னே நல்லா தெரியும் எப்ப பண்ண தப்புட்டான்னு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கேன் சொல்ல போறேன். என்ன மன்னிப்பு கேட்கிறேன் நான் இப்படி சும்மா விட்டோம்னு நினைச்சா என்ன இத்தனை வருஷமா அவ தான் புள்ளன்னு சொல்லி நான் வழக்க விட்டு கடைசியில் நான் இப்படி ட்ரோங் பண்ணிட்டு போயிட்டா இப்படி சொல்ல போறேன் என்ன ஒரு ஆம்பளை சொல்லி எனக்கு கேவலமா இருக்கிறா அங்கிள் எல்லாம் நடந்த முடிஞ்சு அதனால எதுக்குமே பண்ண முடியாது நீங்க ரிவெஞ்ச் இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்க சரி சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போறேன் இதே சரிமா அப்புறம் நீயே ஒன்ன கொண்டுக்கோ அது மட்டும் நம்ம அப்பா செட்டு போன சொல்ல போறேன். அங்கிள் நான் இப்ப இறந்து பண்ணா கூட என் அப்பா அவர் அடுத்த வம்சாவளி உருவாக்காம ஒரு மாட்டாங்க சொல்ல போறேன். அவரும் நம்ம வாங்க பாக்குறேன் ஹீரோவும் உங்களுக்கு தெரியுமா பணம் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க நான் தான் சொல்ல போறேன். பணத்தை வச்சு என்ன யூஸ் நான் பணத்தை வச்சு திரும்பி குடும்பத்தை கொண்டு வரணும்னா நான் எத்தனை வருஷம் பொண்ணு நினைச்சு வாழ்த்தேன் இந்த பொண்ணை என்னோட பொண்ணு ஆக்க முடியுமா நீனும் என்னோட ஃபீலிங்க நீங்க புரிஞ்சிக்கவே இல்ல அப்படி நீ தரீங்கன்னா அப்புறம் 1 பில்லியன் தரேன் சொல்ல போன ஹீரோவும் இதால நீங்க இனிமே எதுவும் பண்ண மாட்டீங்க என் குடும்பத்தை நான் வேணுமா 1 பில்லியன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சொல்ல போறேன். ஏன்னா நீ ஒப்பனை போல ஏமாட்டிட்டு இருக்கியா நல்ல தெரியல நீ போய் சொல்றேன் சொல்ல போற. நம்ம ஹீரோ பண்ண காமிக்கிறேன் 1 பில்லியன் சொல்லி அவன் சாக்க போறேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு வச்சு அவன் மனசுக்குள்ளயும் இப்ப என்கிட்ட பணம் இருக்கு நான் நினைச்சேன் குடும்பத்தை நல்லா கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் தனியாக கொண்டே போட்டுக்கிட்டு நல்லா லைஃப் வாழ முடியும் ஏன்னா நான் இன்னும் இளமையா தான் இருக்கேன். இப்ப நான் என்ன ரிவெஞ்சுக்காக போறேன் இல்லாட்டி என் வாழ்க்கைக்காக போறேன்னு நினைச்சிட்டேன். அவரும் 1 பில்லியன் நீங்க திரும்ப சொல்லி கேட்க போன ஹீரோ ஆமா தந்துடுவேன் நான் இந்த பண்ணிட்டு வாங்குற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுறேன். ஏன்னா நீங்க என்னடா வாங்குற பயாலஜிக்கா ஃபாதரா இருக்கீங்களோ இல்லையோ நீங்க எத்தனை நாள் வளர்த்துருக்கீங்க அதுக்காக நான் இது உங்களுக்கு தரேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாசம் 10 மில்லியன் வரும் அதுக்கு 10 வருஷத்துல மிச்சிருக்க பண்ண உங்களுக்கு வந்துடும். இது போல சொல்லப்போ அவரும் என்ன 10 வருஷமா யாருக்கு நீ எல்லாத்தையும் ஒன்னா வச்சா சொல்லப்ப நம்ம ஹீரோவும் நான் ஒன்னா கொடுக்கலாம் எனக்கு எந்த பிரச்சனை ஆனா நீங்க அதுக்கப்புறம் உங்க ரிவெஞ்சை திருப்பி என் ஃபேமிலி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது அதுக்கப்புறம் நான் 10 வருஷமா தரேன் அதுக்கப்புறம் நீங்க எப்படின்னா உங்க ரிவெஞ்சை நீங்க விட்டுருவீங்க. நம்ம ஹீரோ இந்த 1 பில்லியன் நம்ம எங்க லைஃப் நல்லா போனா நிச்சயமா தரலாம் சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்க அப்படின்னா இப்படி இன்னும் பயாலஜிக்கு ஃபார் இல்லையா அது மட்டும் அங்கிள் சின்ன இன்னும் அப்பாவா அப்படின்னா சின்ன அண்ணன் சொல்லி அவங்க நினைச்சிருக்க அப்புறம் சின்ன எனக்கு எப்படி இவ்வளவு பணம் நினைச்சுன்னு தெரியல ஆனா சின்ன எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சொல்லி அவங்க நினைக்க அப்புறம் ஹீரோக்கு பாயிண்ட் ஏற மாதிரி நம்ம ஹீரோ நிச்சயமான பாயிண்ட் மற்ற பொண்ணுங்கிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கு ஏன்னா இவங்க என்னோட ஃபேமிலி பாஸ்னால தான் இவங்ககிட்ட பாயிண்ட் ஏற நினைச்சிருக்க போறாங்க. அவர் அவங்கட்டுக்கு 10 மில்லியன் நம்ம மெங்கா அக்கௌண்ட்டுக்கு 1 பில்லியன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி அந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு இனிமே நீங்க பண்ண மாட்டீங்கன்னா நான் கையில அவுட் விடணும் சொல்லி ஹீரோ அவுட் விட்டு போறேன். சின்ன நான் நீங்க உங்களோட வீட்டை தங்கிக்கலாமா எனக்கு என்ன பயமா சொல்றேன் ஹீரோ சரின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லிட்டு நான் அதே வந்துடுறேன். அவங்களும் மிஸ்டர் யானு ஒரு உண்மையான பேர் ஜென்யூவான் அவன் ட்ரியான் சீட்டை பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் வயசு 21. இதுல முக்கியமான ஃபேமிலி ரொம்பவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இதுவே கொஞ்சம் வித்தியாசமான நான் ஜென்யூவானோட அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா டாக்டர் ஜென்யூவானோட அம்மாவை குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க போற ஜென்யூவான் மிஸ்ஸஸ் ஜென்னோட பையனே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டைய போற அடவன் நம்ம ஹீரோவோட அம்மாவை கொண்டே பெற்றுக்க முடியாது. அப்படி இருக்க போற நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவுக்கு பொறுக்கவே இல்லை. அப்படி இருக்க போற நம்ம ஹீரோ யாருக்கு போண்டா அது மட்டும் நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோ அப்பா அம்மாக்கு பொறுக்கான வாங்கும் நம்ம ஹீரோட சொந்த தங்கச்சியா வர மாட்டாங்க. இப்படி சொல்லி போடுறாங்க கடையில. இந்த ட்விஸ்டோட நம்ம கடைக்கு எந்த கடை போடலாம் உங்களுக்கு இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி போயிருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். சரி நமக்கு உங்க வளம் பேசி வீணாக்கம் டேரக்ட் எபிசோடுக்கு என்ன போடுறேன் நான் விஹெச் நீங்க விஹெச் பாய் சி டேக் பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.